வணக்கம் நண்பர்களே. திருலட்சுமி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கனங்க பார்த்தோன்னா நம்ம மனசை வென்றுட்டாங்க திவ்யா அப்படின்னே சொல்லலாம். ஒரு பரபரப்பான கட்டத்துல நம்ம திருவுக்கு சப்போர்ட் பண்ணி திருவுக்கு ஆசையே அவங்க அப்பாவோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறது தான் அப்படின்னு இருக்க நேரம் எனக்கு அதில் சம்மந்தம் தான். அதுவும் இல்லாமல் அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக தான் நான் புடவையும் கட்டிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி காஞ்சனாவை தூக்கி எறிகிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா திருவோட சந்தோஷத்துக்காக நான் எது வேணாலும் செய்வேன் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு முடிவை எடுக்கிறாங்க நம்ம திவ்யா. அதே நேரத்தில் பார்த்தோன்னா இந்த கல்யாணத்தை நான் நடத்த விட மாட்டேன்டி, நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக அவ்வளத்தையும் சுருட்டி திருவையும் ஆக்குப்பேடு பண்ணிட்டு போவா. அதை நான் பார்த்துட்டு இருக்க முடியாது. இந்த சொத்தெல்லாம் கௌதமுக்கும் எனக்கும் வர வேண்டியது, நான் விட மாட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம திவ்யாவை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு குறியாக நம்ம கவிதா இருக்காங்க, திட்டத்தை போடுறாங்க. அதை வச்சு தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாம். கவிதாவை விடாப்பிடியாக நம்ம மகா கிட்ட நீங்கள் மன்னிப்பே கேட்டே ஆகணும். எக்காரணத்தை கொண்டும் வேலை செய்யறதுனாலும் சரி எதுக்குனாலும் சரி வேலைக்காரங்களை அடிக்கக்கூடிய உரிமை நமக்கு கிடையாது. கண்டிப்பாக உங்கள் மேலே தப்பு இருக்குது. எதுக்காக என் மகாவை அடிச்சிங்க? மன்னிப்பு கேட்டே ஆகணும். உனக்கு என்னடி புத்தி கெட்டு போச்சா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம காஞ்சனா. ஆமாம்மா, உங்களை பொறுத்த வரைக்கும் நான் புத்தி கெட்டவளாட்டே இருந்துட்டு போகிறேன். எனக்கு மகா கிட்ட மன்னிப்பு கேட்கறது தான் முக்கியம் அப்படின்னு விடாப்பிடியாக தூக்கி வாரி போனது மாதிரி ஆக்கிறாங்க நம்ம கவிதாவை. ஒரு வழியாக ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா என் கணவருக்கு எது விருப்பமோ அதை தான் நான் விரும்புகிறேன். இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறதுல திருவுக்கு சந்தோஷம், அவருக்கு அவங்க அப்பா மேலே இருக்க மதிப்பு மரியாதை உயரம் இதெல்லாம் இருக்கப்போ அவருக்கு ஆசையை நான் குறுக்க நிற்க மாட்டேன். அவர் போட்டுக்கிறதும் அதில் தான் எனக்கு சந்தோஷம் இருக்குது. அவருக்காக நான் எதையும் செய்வேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லி தூக்கி வாரி போட்டுறாங்க. அதே கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம காஞ்சனாவுக்கு கோபம். நம்ம பொண்ணு நம்ம பேச்சை கேட்காம இங்கே இந்த திருவுக்கு அம்பிகாவுக்கு இப்படி பேசுகிறா. அதுவும் மகா வேலைக்காரி மகா, அவளுக்கு பேச்சை கேட்டுக்கிட்டு பெத்த அம்மாவையே எடுத்தவங்கவுத்தோன்னு பேசுகிறா. நான் எல்லாம் அவளுக்கு நலனுக்கு தான் சொல்கிறேன், ஆனால் இவளுக்கு அது புரியலை அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. இந்த காஞ்சனாவுக்கு ஏகப்பட்ட கோவம் நம்ம மகா மேலே இருக்குது. அதே கணம் பார்த்தோன்னா நம்ம கவிதாவன் லேசுப்பட்ட ஆள் இல்லை. அவங்க இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. நம்ம திவ்யா இந்த வீட்டுக்கு மருமகள் ஆவதுக்கு முன்னாடியே மகா கிட்ட என்னை மன்னிப்பு கேட்க வைக்கிறா. அதுவும் இல்லாமல் புள்ள பூச்சி கடங்காய் இருந்த அந்த அம்பிகா என் அவள் கையை வச்சு என் கன்னத்திலே அரைஞ்சிட்டா. இதெல்லாம் எனக்கு நினச்சி பார்த்தாலே கோபமும் ஆத்திரமும் வருது. இந்த அம்பிகா என்னை அடிச்சிட்டானா விடக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. கோபத்தோட நம்ம கௌதமுக்கு கால் பண்ணுறாங்க. அவங்க கால் பண்ணோன்னே என்ன கவி, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு வர வர ஆத்திரம் கோடிட்டே இருக்குது. என்ன விஷயம்? அதுதான் அந்த அம்பிகா என்னையே அடிச்சிட்டா. என்ன, அந்த அம்பிகா ஒன்று அடிக்களவு போயிட்டாளா? எதுக்காக அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் எல்லாம் அந்த காஞ்சனாவோட பொண்ணு ஸ்ரீக்காக தான் எல்லாம் அப்படின்னு சொல்ல நேரம் காஞ்சனாவோட பொண்ணு ஸ்ரீ என்ன பண்ணுனா அப்படின்னு கேட்குற நேரம் காஞ்சனாவோட பொண்ணு ஸ்ரீ அந்த வேலைக்காரி மகா இருக்கால, அவள் எனக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு இடைஞ்சலாக தான் இருக்கா. அவள் பேசினதுக்கு நான் அடித்தேன் அவளை. அவள் உடனே இந்த அம்பிகா என்ன அடித்தா அப்படின்னு சொல்ல நேரம் ஒரு வேலைக்காரிக்காக நீ அடி வாங்குறது எனக்கே கோவமாக தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் அந்த ஸ்ரீ எங்கள் அக்கா பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளாக வரவே கூடாது. எனக்கு அக்கா பொண்ணாக இருந்தாலும் சரி, அன்னை பையனாக இருந்தாலும் சரி, எனக்கு அவங்க எல்லாம் உயிரோடி கூட இருக்கிறது எனக்கு பிடிக்கல. எனக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. அதை கேட்டதும்
இந்த அம்பிகாவால தான் நம்ம 2 பேருமே வந்து ஒண்ணு சேர முடியாம வாழ்க்கையில ஆயிடுச்சு. ஆனா விடக்கூடாது. இந்த திவ்யாவும் வந்து திருவும் ஒண்ணு சேரக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கவிதா வந்து கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா, நம்ம திவ்யா வந்து அந்த பட்டு சட்டை பட்டு வேட்டிக்கு தக்கவாறு தன்னோட புடவை இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல புடவை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. நம்ம அம்பிகா மனசுல காஞ்சனா தான் சரியில்ல. ஆனா அவ பொண்ணு திவ்யா நல்ல பொண்ணு தான். ஏன் அந்த கணவரோட துணிய போட்டுக்கிடட்டும். அதில எனக்கு சந்தோஷம். எனக்கு திருவோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொன்ன அந்த ஒரு வார்த்தையுமே போதும். என் மனசு நிறைஞ்சிட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சந்தோஷத்துல இருக்காங்க. நம்ம லட்சுமிய பார்த்தோன்னா, கடவுளே இந்த என்கேஜ்மெண்ட் வந்து நம்ம திவ்யாவுக்கு ஆசைப்பட்டபடி நல்லபடியா வந்து நடக்கணும். ஏன்னா, இந்த வீட்ல ஆளாளுக்கு வந்து அவ்வளோ பெரிய கோவத்தோட, கொந்தளிப்போட வந்து அம்பிகாம்மா கிட்ட காட்டமா நடந்துக்கிறாங்க. பாவம் அம்பிகாம்மா, இந்த திவ்யாக்காவோட அம்மா இவ்வளோ வந்து காட்டமா இருக்க நேரம் பாவம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல இல்லைனா திவ்யாக்கா பரவாயில்ல, அம்பிகாம்மாவை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு வந்து அந்த நேரத்தில் நினைக்கிறாங்க. நம்ம காஞ்சனா வந்து கோவம் தலைக்கேறி வந்து நம்ம கவிதாவுக்கு வந்து ஒரு கட்டத்தில் கால் பண்ணுறாங்க. என்னக்கா எதுக்காக கால் பண்ணியிருக்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம், எப்படினாலும் இந்த மகா வந்து ஏதாவது ஒன்று இடைஞ்சல் முடஞ்சலாக பண்ணுவா. திவ்யா வாழ்க்கையை அழிக்க வந்தவ தான் அவள் அப்படின்னு வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா உப்பு கூட மாற்ற நிகழ்ச்சியிலையும் அவளை பார்த்த பிறகு தான் நான் உப்பு கூடையை கீழே போட்டேன். காருடைய நோன்பு நிகழ்ச்சியிலையும் என் பொண்ணு அந்த ஜல்லடையால் வந்து திரும்ப பார்க்குற நேரம் கரெக்டாக வந்து ஜல்லடையே கீழே போட்டுட்டா. இப்படி எல்லா காரியமும் வந்து சொதப்பிடுச்சு. இந்த என்கேஜ்மெண்ட்டாவது நல்லபடியாக நடந்தால் தான் எனக்கு திருப்தியாக இருக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அதுக்காக அந்த மகா வரக்கூடாது. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ மகாவை வீட்டை விட்டு அடித்து விரட்டிடு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், அக்கா நானும் அதை தான் செய்யணும்னு நினைக்கிறேன். அந்த அம்பிகா அந்த வேலைக்காரி மகாவுக்காக என்ன அடித்தவா விடக்கூடாது. அந்த மகாவுக்கு நானும் எதிரி தான் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு மனசுக்குள்ளே உன் பொண்ணு மட்டும் யோக்கியமா அவள் தானே எல்லாத்துக்கும் காரணம். அவளையும் நான் வந்து இந்த வீட்டுக்கு மருமகளாக வரவிட மாட்டேன். திருவு கூட கல்யாணம் நடக்காது. உன் பொண்ணுக்கு நீ கங்கணம் கட்டிக்கிட்டு ஏறு, நான் விடுவேனா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம திருவை வந்து திவ்யா வந்து சந்திக்கிறாங்க. சந்தித்து இதை பாரு, எங்கள் அம்மா வந்து ஏன் இப்படி புத்தி கெட்டு நடந்துக்கிட்டாங்கன்னு தெரியலை. அன்னைக்குள்ள விஷயம் வந்து நான் சொல்லுறேன். உங்கள் வீட்டில் வந்து பெரிய பிரச்சனையாச்சு. என்ன பிரச்சனைனா, உங்கள் அம்மா ஆசைப்பட்டபடி உங்கள் அப்பாவோட ட்ரெஸ்ஸை நீ போட்டுக்கக்கூடாது, புதுசாக துணி எடுக்கணும் அப்படின்னு வந்து எங்கள் அம்மா சொன்னாங்க. ஆனால் எனக்கு உன்னோட சந்தோஷம்தான் திரு முக்கியம். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அதனால் உனக்கு மேட்சாட்டே உங்கள் அப்பாவோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா என்னோட புடவையும் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். இது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு வந்து கேட்க நேரம், எனக்கு பிடிச்சிருக்கு ஸ்ரீ, நீ இதில் எப்போ எப்படி வருவ அப்படின்னு வந்து நான் இப்போவே வந்து பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. அந்த அளவு வந்து நம்ம என்கேஜ்மெண்ட்டை எதிர்பார்த்து நானும் வந்து காவலாக இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், திரு எனக்கும் அதே ஆசை தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லி நம்ம திருவந்திவியாவை வந்து கட்டி பிடிக்கிறாங்க. நம்ம 2 பேரும் இதே மாதிரி சந்தோஷமாக எப்போவும் இருக்கணும் திரு அப்படின்னு வந்து சொல்ல நேரம், கண்டிப்பாக அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி நம்ம திரு வந்து திவ்யாவுக்கு வந்து நம்பிக்கை கொடுக்குறாங்கன்னு சொல்லலாங்க.